வாழ்க்கையில் நாம் ஒரு திட்டம் போட்டால் நடக்கிறது என்னமோ வேறு விதமாகத்தான் இருக்கும். நடப்பது எல்லாம் நம் விருப்பப்படியும் இருக்காது. கடவுளுக்கு நம் மீது இரக்கமே இல்லையா என்று தோன்றும். அதுபோல் ஏங்குவோருக்கு இந்த கதை சமர்ப்பணம். ஒரு முறை பயணிகள் கப்பல் ஒன்று புயலில் சிக்கிக்கொண்டது. கப்பல் முழுவதும் சேதமடைந்து அதில் இருந்த ஒருவரை தவிர மற்ற அனைத்து பயணிகளும் கடலில் மூழ்கினர். கடவுள் அருளால் எப்படியோ அவன் மட்டும் உயிர் பிழைத்து கடற்கரையில் ஒதுங்கினான். சிறிது நேரம் கழித்து அவன் சுயநினைவு வந்தவுடன் கண்களை திறந்தபோது அவன் ஒரு பாழடைந்த தீவில் இருப்பதை உணர்ந்தான். அவன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான். முருகா, எனக்கு உதவு, தயவு செய்து என்னை காப்பாற்று என்று கூறினான். சில நாட்கள் கடந்தும் அவனுக்கு எந்த உதவியும் வரவில்லை. அந்த தீவில் விளையும் தேங்காய் மற்றும் மீன்களை சாப்பிட்டு உயிர் வாழத் தொடங்கினான். இரவில் கடற்கரையில் தூங்கினான். அடுத்த நாள் எழுந்ததும் மீண்டும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தான். ஆனால் எந்த உதவியும் வரவில்லை. இப்படியே பல நாட்கள் கழிந்தன. அவன் நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தான். இனி இந்த பாழடைந்த தீவில்தான் வாழ்க்கையை ஓட்டணும், அதுதான் நம் விதி என்று ஏற்றுக்கொண்டான். அவன் மரத்தையும் தென்னங்கீற்றும் சேகரித்து தனக்கென ஒரு குடிசையை உருவாக்கினான். குடிசையில் தங்கி தன் நாட்களை கழிக்கத் தொடங்கினான். ஒரு நாள் மீன் பிடிக்க கடற்கரைக்கு சென்றான். திரும்பி வந்து பார்த்தபோது தனது குடிசை தீப்பற்றி எரிவதை கண்டான். அவனது தங்குமிடம் அழிக்கப்பட்டதால் மிகவும் வருந்தினான். கோபத்தில், முருகா, நான் உதவி ஏதாவது அனுப்பச் சொன்னேன், ஆனால் நீ என் பிரார்த்தனையை கேட்கவில்லை. நான் வாழ இங்கே ஒரு குடிசை கட்டினேன், அதையும் நீ எரித்து விட்டாய். நீ ரொம்ப கொடூரமானவன். இப்படி இரவு முழுவதும் புலம்பிக் கொண்டே கடற்கரையில் உறங்கிவிட்டான். காலையில் சத்தம் கேட்டு எழுந்தான். கண்ணை திறந்து பார்த்தபோது ஒரு கப்பல் கரைக்கு வந்திருப்பதை கண்டான். அவனால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. கடைசியாக தனக்கு உதவி வந்ததில் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கப்பலில் ஏறி பயணம் செய்ய தொடங்கினான். கப்பலில் ஏறிய பிறகு கப்பலின் கேப்டனிடம் கேட்டான், இந்த பாழடைந்த தீவில் நான் சிக்கிக்கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? நீ அனுப்பிய தீயின் சமிஞ்சையை பார்த்தோம். தீவில் யாரோ ஒருவர் இருப்பதை புரிந்து கொண்டோம். அதனால்தான் இங்கு வந்தோம். ஆனால் நான் எந்த சமிஞ்சையும் அனுப்பவில்லையே என்றான். ஆனால் தீயை பார்த்துதான் இங்கு வந்தோம் என்று மீண்டும் கேப்டன் கூறினார். அப்போதுதான் அந்த மனிதனுக்கு குடிசை எரிந்தது நினைவுக்கு வந்தது. கேப்டன் பேசிய தீ அவனது எரிந்த குடிசை என்று அவனுக்கு புரிந்தது. அவனது குடிசைக்கு தீ வைத்து தன்னை தீவிலிருந்து வெளியேற்றுவதுதான் கடவுளின் திட்டம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். தன் திட்டத்தை விட கடவுளின் திட்டம் சிறந்தது என்பதை புரிந்து கொண்டான். மேலும் கடவுளின் கருணையை நினைத்து நன்றி கூற ஆரம்பித்தான். வாழ்க்கையை சற்று உற்று பாருங்கள். நாம் வாழ்க்கையில் நிறைய திட்டமிடல் செய்கிறோம். ஆனால் நாம் விரும்புவது எல்லாம் நடக்காது. நடப்பது எல்லாம் நம் விருப்பப்படியும் இருக்காது. வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் நமது சிறிய புத்தியினால் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். நாம் பொறுமையை இழக்கிறோம். நமது நம்பிக்கை மங்கத் தொடங்கும். நாம் புலம்பத் தொடங்குவோம். நமது கடவுள் நம்பிக்கை ஆட்டம் காணும். இது போன்ற சமயங்களில் கடவுள் நம்பிக்கையை அதிகப்படுத்தி நம் மனக்குழப்பத்திலிருந்து விடுபட முயற்சிக்க வேண்டும். 800 கோடி மக்கள் வாழும் உலகில் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கமும் திட்டமும் வைத்திருக்கிறார். மனம் தளராமல் எல்லாம் வல்ல இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நமது முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமது முயற்சியும் கடவுளின் ஆசீர்வாதமும் சேர்ந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும். வாழ்க்கையில் நீங்கள் போடும் திட்டம் எல்லாம் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக நடப்பதாக நினைக்கும் போதெல்லாம்
கடவுள் உங்களுக்காக வேறு ஏதாவது சிறந்த திட்டத்தை வைத்திருப்பார் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். முருகனின் திட்டம் நீங்கள் போடும் திட்டத்தை விட எப்போதும் சிறப்பானதாக இருக்கும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்.